ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ட்ரம்ப் வந்திலிருந்தே இந்தியா கூட நிறைய பேர் கை கால்கிட்ட அனுப்பிவிட்டாரு. மெக்சிகோ கொலம்பியாவிலேருந்து வந்தவங்கள பழுதான விமானத்தில் அனுப்புனாரு, வசதி இல்லாத விமானத்தில் அனுப்புனாரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக அதை ஆள் அனுப்புகிறாரு அப்படிங்கிறது தான் பெரிய விமர்சனமாகுது. பலர் வந்து அப்படி தாங்க செய்வாங்க, அவங்க நாட்டில் இல்லீகலாக இருந்தால் அப்புறம் என்ன அவங்க கொஞ்சம் வரா அப்படிங்கிற மாதிரியான டோன்லையும் பேசுகிறாங்க. இந்த நிலையில் அந்த பாலஸ்தீனம், காசா, அந்த இஸ்ரேல் இஷ்யூவை பொறுத்தவரையும் அந்த நாடை முழுமையாக சுத்தப்படுத்தணுங்கிற நோக்கோட அவர் இருக்காருன்னு கடந்த முறையை நீங்கள் பதிவு சொன்னீங்க. அந்த விதத்தில் 14 லட்சம் பாலஸ்தீனர்களை உடனடியாக நீங்கள் எங்கேயாவது போங்க, பக்கத்தில் ஜோர்டானுக்கு போங்க, எகிப்துக்கு போங்க, இல்லைன்னா சவுதி அரேபியாவுக்கு போங்க, உங்கள் முஸ்லீம் நாடுகள்லாம் முஸ்லீம் போங்க, எங்களுக்கு ஃபுல்லாக நாடு வேணுங்கிற மாதிரியான ஒரு டோனில் அவர் பேசியிருக்காருங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவுது. இதை எப்படி எடுத்துக்கிறது? இது சாத்தியமா? இது எங்கே கொண்டு போய் முடியும்? அதாவது காசால அந்த மக்கள் வந்து வெளியேறணும் என்று சொல்வது யாரு? இஸ்ரேல். தொடர்ச்சியாக நெதன்யாகு காசால இருக்கின்ற ஹமாஸ் வெளியேறணும், அந்த பாலஸ்தீனியர்கள் வந்து ஒன்று இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைன்றால் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். இப்போ அந்த டோனை தான் அமெரிக்கா இன்னைக்கு ட்ரம்ப் வந்து சொல்றார். ஏற்கனவே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக என்ன சொன்னார்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் இஸ்ரேலில் யுத்தம் நடக்காது, யுத்தம் நிறுத்தப்படும்னாரு. அவர் சொன்னதுக்கு அர்த்தம் இப்போதான் நமக்கு புரியுது. நம்ம என்ன நினைச்சோம், யுத்தம் நிறுத்தப்படும்னா மனிதாபிமான அடிப்படையில் அங்கே யுத்தம் நிறுத்தப்பட்டு அந்த மக்களுக்கு உணவுகள் எல்லாம் கொடுத்து அந்த அவங்களுக்கு வந்து ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை அமெரிக்கா செய்யும்னு நம்மளும் ஒரு பைத்தியகாரத்தனமாக யோசித்தோம். ஆனால் ஒரு தெளிவாக கொடுத்த ஸ்டேட்மெண்ட், காசா என்பது 16 லட்சம் மக்கள் இருக்காங்க, பாலஸ்தீனம் என்பது மேற்கு கரையும் காசாவும் சேர்ந்த பகுதி. அந்த மேற்கு கரை ஜோர்டானுக்கு பக்கத்தில் இருக்கிறது. மேற்கு கரைங்கிறது ரமலா நகரம் இருக்கிறது, ஜெரிகோ நகரம் இருக்கிறது, இது போன்ற நகரங்களை உள்ளடக்கியது மேற்கு கரை. காசா என்பது வடக்கு காசா, தெற்கு காசா, எகிப்துல ஒற்றி இருக்கிறது. இந்த இரண்டுமே இஸ்ரேலுடைய எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. மேற்கு கரையில் எப்பொழுதோ பிரச்சனை முடிந்து விட்டது. ஏகப்பட்ட குடியிருப்புகளை அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ட்ரம்புடைய மருமகனுடைய நிறுவனமே நம்ம அங்கே கட்டுவதை நாம் தோலுறுத்தி காமிச்சிருக்கோம். அங்கே ஜெரிகோ, அது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீனத்துடைய தலைநகராக இருக்கின்ற ரமலாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. அந்த அளவுக்கு மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்போ பிரச்சனை காசா பகுதி தான். அது வடக்கு காசா, தெற்கு காசால ஏற்கனவே வடக்கு காசாவிலிருந்து தெற்கு காசாவை நோக்கி ஓடுங்கள் என்று இராணுவம் துப்பாக்கியால் சுட்டதையும் அந்த மக்கள் எல்லாம் ஓடிய காட்சிகளை பிபிசியும் அல் ஜசீராவும் காமிச்சாங்க. இது ஒரு பக்கம். இப்போ ஒரு நெருக்கடியில் அந்த 16 லட்சம் மக்கள் அதுக்குள்ளே இருக்காங்க. இவர் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே என்ன சொன்னார்னா, அங்கெல்லாம் விஷயமும் முடிக்கப்படணும், ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தணும்னாரு. நம்ம கூட அதுவும் சந்தோஷப்பட்டாங்க சில மீடியாக்கள். பரவாயில்ல, ஹமாஸுக்கும் இஸ்ரேலுடைய நெத்தனியாவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம், கைதிகள் பரிமாற்றம், இவர்களும் பனை கைதியை விடுவாங்க, ஒரு பனை கைதி விட்டால் 30 பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவாங்க. அப்படிதான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட இவர்கள் ஒரு 30-40 பேரை விடுதலை பண்ணிட்டாங்க. இங்கேயும் ஒரு 500க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகளை விடுதலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த பண்டமாற்று முறையில் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்க சூழலில் தான் ட்ரம்ப் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன கொடுக்குறாரு? ரொம்ப தெளிவாக கூட ஸ்டேட்மெண்ட். 16 லட்சம் பேர் இருக்கீங்க காசால, அந்த நகரம் வந்து சிதைந்து போய்விட்டது. நல்ல வார்த்தைகளை கவனிக்கணும். அந்த நகரம் சிதைந்து போய்விட்டது. எங்கே குண்டு இருக்குன்னு தெரியல, எங்கே வெடிக்கும்னு தெரியல, ஏன் அதுக்குள்ளே கஷ்டப்படணும்? அங்கே குழந்தைகளும் பெண்களும் இருக்காங்க, நோயாளிகளும் உடல் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க. இந்த 16 லட்சம் பேரும் பக்கத்தில் இருக்கின்ற எகிப்துக்கும் இந்த பக்கத்தில் இருக்கின்ற ஜோர்டானுக்கும் போகட்டும், இல்லைன்னா கத்தாரும் சவுதி அரேபியாவும் கொஞ்சம் பேரை எடுத்துக்கட்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் நாங்கள் பாலஸ்தீன நகரத்தை புதுப்பிப்போம். நீ யாரு அந்த நகரத்தை புதுப்பிக்கிறதுக்கு? அந்த மக்கள் கேட்பாங்கல்ல. நாங்கள் பாலஸ்தீன நகரத்தை புதுப்பிப்போம். கட்டடங்கள்லாம் இடிபாடுகளோடு இருக்கு, எப்படியா வாழ முடியும்? அது ஒரு நல்ல விதமா சொல்றாராம். நீ நாட்டை விட்டு வெளியேறு அப்படின்ட்டு நெத்தன்யாகு சொல்றதுக்கும், நாங்கள் புதுப்பிக்கிறோம், நாங்கள் எல்லாத்தையும் ரினோவேஷன் பண்றோம். யாரை வச்சு பண்ண போறோம்? அமெரிக்காவே செய்யும். அதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இஸ்ரேலை விடுங்க, நேரடியாக அமெரிக்காவே அந்த காசா நகரத்தை புதுப்பித்து ஒரு டெவலப்டு சிட்டியாக, ஒரு சிறந்த நகரமாக மாற்றி தருவோம்.
அதுக்கு ஒரு வழி என்னன்னா, இந்த மக்கள் வெளியேறணும். ஏன் ஒரு நகரத்தை நீங்க புனரமைப்பதற்கு அந்த மக்கள் வெளியேறாம செய்ய முடியாதா? அந்த மக்கள் இருந்துகிட்டே செய்யலாம்ல. ஆனால் நீங்கள் வெளியேறணும். இது என்ன நோக்கம் என்றால் புரிஞ்சுக்கொள்ளணும். ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஒரு திட்டம் இருக்கிறத நம்ம பல்வேறு காணொலியில பேசியிருக்கோம். இந்த அகண்ட இஸ்ரேல் திட்டம் என்பது அவர்கள் நீண்ட கால ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அகண்ட இஸ்ரேல் என்பதுதான் அவர்களுடைய இறுதி வடிவமாக இருக்கிறது. அகண்ட இஸ்ரேல் வந்தால் மட்டும்தான் யூதர்களுடைய தூதராக இருக்கின்ற ஒருவர், மேசியா என்று அழைக்கக்கூடிய ஒருவர் வருவார், இந்த உலகத்தை ஆட்சி செய்வார் என்று அவர்களுடைய வேதம் சொன்னதாக இவர்கள் நம்புகிறார்கள். ஒரு பக்கம். அப்ப இது வரணும் அப்படின்னா முதல்ல பாலஸ்தீனம் முழுவதும் இஸ்ரேலிய நாடாக அறிவிக்கப்படும். நான் ஒன்று சொல்றேன். 2018 ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது இஸ்ரேலுக்கு வந்தார். வந்து ஜெருசலம் நகரில் அவர் கொடுத்த பேட்டி சர்வதேச ஊடகங்களுக்கு மத்தியில் பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? இன்னும் அது அப்படியே இருக்கு. 1948 பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் 2 நாடுகளாக பிரிக்கப்பட்டன, பிரித்தாகிவிட்டது. ஜெருசலம் 2க்கும் பொதுவான நகரமாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது சரிதான். ஆனால் இது இப்படியே தொடர்வதற்கு இனிமேல் சாத்தியமில்லை. ஜெருசலம் நகரம் இனிமேல் இஸ்ரேலுக்கு சொந்தமானதாக அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு முதல் படியாக நான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் பொழுது எங்களுடைய தூதரகத்தை இஸ்ரேலுடைய தலைநகரமாக இருக்கின்ற டெல் அபீவிலிருந்து ஜெருசலத்துக்கு மாற்றுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். உலகமே அதிர்ச்சியா பார்த்தாங்க. எப்ப ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்த தீர்மானம், அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒப்பந்தம், அதன் அடிப்படையில் தான் 2 நாடா பிரிஞ்சாங்க. இதை இவர் மாத்திர பைத்தியகாரத்தனமா இருக்கேன்னு சொன்னாங்க. ஒன்று. இரண்டாவது ஒரு இதுன்னு, அப்பொழுது 20 வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரேலுடைய பிரதமராக இருந்த நெத்தன்யாவு அமெரிக்காவுக்கு பயணப்பட்டு வந்தார். அவர் அடிக்கடி வருவார் அமெரிக்காவுக்கு. அப்ப அந்த அமெரிக்காவில் இருக்கின்ற யூத குருமார்கள் அவர்கள் இவரை பார்த்து, எப்பொழுது எங்களுடைய அகண்ட இஸ்ரேல் வரும், நாங்கள் எப்பொழுது எங்களுடைய மேசியா வருவார், நாங்கள் எப்பொழுது இஸ்ரேலில் குடியேறப் போகிறோம் என்கிற கேள்வியை தொடர்ச்சியாக கேட்பாங்க. இது யூத குருமார்கள், அந்த அவர்களுடைய அந்த மத குருமார்கள் கேட்கிறாங்க. அதற்கு நெதன்யாகு சொன்ன பதில், கூடிய விரைவில் நம் நேசியா வருவார், கூடிய விரைவில் அகண்ட இஸ்ரேல் உருவாகும் சொன்னார். 20 வருஷம் ஆயிடுச்சு. இதே நம்முடைய ட்ரம்ப் அந்த காலகட்டத்தில் போகும்போதும் இதே கேள்வியை கேட்கிறாங்க பத்திரிகையாளர். அப்பொழுது அங்கிருக்கின்ற அந்த குருமார்களுக்கு ட்ரம்ப் சொன்ன செய்தி, நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அகண்ட இஸ்ரேல் வரும், மேற்கு கரை உடனடியாக பாலஸ்தீன இருக்கின்ற மேற்கு கரை இஸ்ரேலோடு சேர்க்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்தார். இது இன்னும் இருக்கிறது. இன்னைக்கு வந்துட்டார் மீண்டும். அது நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு ப்ரோ ஜியோனிஸ்டா தான் அவர் நடந்துக்கிறார். ரொம்ப தெளிவா அவர் சொன்ன விஷயம், அந்த மேற்கு கரை இங்கோடு இணைக்கப்படும், அதனுடைய அடுத்த வார்த்தை தான் 16 லட்சம் பேரும் காலி பண்ணுங்கன்னு சொல்றாரு. இன்னொன்று சொல்றேன், ஒரு அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்ற உடனே என்ன நடக்கும்னா, யாரு போய் முதல்ல சந்திப்பாங்கன்னா 2 பிரதமர்கள் சந்திப்பாங்க. மெக்சிகோவை சார்ந்த அதிபர், இன்னொன்று கனடா பிரதமர். எல்லை பிரச்சனை, ஏன்னா எல்லையை ஒட்டி இருக்காங்க. ஏன்னா எல்லையோட பிரச்சனை வரும் எப்பொழுதுமே. காலங்காலமாக அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் பிரச்சனை வரும், அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் பிரச்சனை வரும். இவர் பதவியேற்றவன் சொன்ன முதல் வார்த்தை, மெக்சிகோவோட எல்லையை நான் மூடி விடுவேன், அதுல பெரிய சோத்தை எழுப்பிடுவேன், வழியே கிடையாதுன்னார். அடுத்து சொன்ன ஒரு வார்த்தை, கனடா என்பது அமெரிக்காவுடைய ஒரு மாநிலம் தான், அது மாற்றப்படும்னார். 2 அதிபர்களும் வரவே இல்லை. யாரு போய் சந்திக்கிறாங்க? நெதன்யாகு போய் சந்திக்கிறார். அவர் அதிபராக பதவியேற்று சந்தித்த முதல் வெளிநாட்டு அதிபர் நெதன்யாகு தான். அவரை வச்சுக்கிட்டு தான் பேசுறாரு. வெள்ளை மாளிகையில் அவரை வச்சுக்கிட்டு பேசுறாரு. இனிமேல் இஸ்ரேலில் எந்த பிரச்சனையும் இல்லை, இஸ்ரேல் இனி முழுமையாக ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போகும், யுத்தமே நடக்காது, அங்கே ஒப்பந்தம் போட்டாச்சு, அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இனிமேல் ஹமாஸ் என்ற ஒரு அமைப்பே அங்கே இருக்காது, அவர்கள் எல்லாம் தன்னுடைய ஆயுதங்களை கொடுத்து விட்டு சரணடைந்து விட வேண்டும், அந்த பகுதி புதுப்பிக்கப்படும், அமெரிக்கா அதற்கான எல்லா செலவையும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். அப்பவே ஹமாஸ் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இப்படி சொன்னா சரியில்லைன்னு. அடுத்துதான் இப்ப சொல்லியிருக்காரு, 16 லட்சம் மக்கள் காசால இருக்கிறவர்கள் நீங்க இந்த நாட்டுக்கு போயிருங்க. கத்தார் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, எகிப்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் நாங்க ஏத்துக்கிட்டா எங்க நாட்டுல பிரச்சனை வராதா, நாங்க எப்படி ஏத்துக்கொள்வோம், அமெரிக்கா இந்த பேச்சை நிப்பாட்டணும்னு சொல்லியிருக்காங்க.
ஜோர்டான் ஏற்கனவே சொல்லிவிட்டாங்க, நாங்க எல்லோருக்கும் நண்பர்கள் தான், யாரும் ஏத்துக்க. கத்தார் தெளிவா சொல்லிட்டாங்க, கத்தார் அமெரிக்காவும் நெருங்கிய நட்பு தான், கத்தார் இதெல்லாம் முடியாதுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. சவுதி மன்னர் ஓகேன்றாரா? அதுக்கப்புறம் தான் சொல்றாரு சவுதியில மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கு, மிகப்பெரிய பாலைவனங்கள் இருக்கு, 16 லட்சம் பேரை குடியமர்த்த முடியாதா, அதற்கு அமெரிக்கா உதவி செய்யும், பண உதவி. இது என்னங்க, நீ என் வீட்டுல வந்து இன்னொருத்தனை குடியிருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு காசு தரேன்னா எப்படி அப்படிங்கிற வார்த்தை. இது என்ன தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, முழுக்க பாலஸ்தீனத்தை இந்த ட்ரம்புடைய ஆட்சியில் முழுக்க பாலஸ்தீனம் இஸ்ரேலோடு சேர்க்கப்படும் என்கிற அந்த உத்தரவாதத்தை நெத்தன்யாவுக்கு ட்ரம்ப் கொடுத்ததாக செய்தி வருது. மேற்கு கரை மட்டுமல்ல, காசாவையும் வெறும் வெற்றிடமாக நாங்கள் கொடுப்போம், மக்கள் இல்லை, அந்த வெற்றிடமா நான் வந்து இஸ்ரேலோட சேர்ப்போம். அப்படி சேர்த்து அந்த மேற்கு கரையும் காசாவும் புதுப்பிக்கப்படும். நீங்க ட்ரம்ப் பதவியேற்ற சில தினங்கள்ல மேற்கு கரையில் இருந்து அந்த யூத பெண்மணி பேசின விஷயத்தை நம்ம கடந்த முறையே பேசணும். என்ன சொன்னாங்க அந்த யூத பெண்மணி? கடந்த முறையே ட்ரம்ப் சொன்னார, நாங்க வந்துட்டா மேற்கு கரையை வந்து இஸ்ரேலோட சேர்த்துக்குவேன்னு, அதை செய்வாரா இந்த கேள்வியை கேட்டாங்க. அப்ப அங்க இருக்கின்ற பாலஸ்தீனர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களும் இஸ்ரேலோட சேர்ந்துக்கிட்டோம், அதை விட அவங்களுக்கு என்ன பெரிய பெனிஃபிட் கிடைக்க போகுது, புரியுது அவங்களுக்கு? என்ன இப்ப உத்தரவுக்கு வருவாங்கன்னா, 16 லட்சம் பேரில் யார் இஸ்ரேலை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தாராளமாக இஸ்ரேலுக்குள் வரலாம், அல்லது இஸ்ரேலுடைய குடிமக்களாக இருக்கலாம், மற்றவர்கள் வெளியேறுங்கள் என்கிற அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க. அப்ப என்ன ஆகும்? மீண்டும் அவர்கள் அந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அழிவை நோக்கி போகும். இப்ப என்ன ஒரு முடிவை வெளியே அறிவிச்சிருக்காருன்னா, அமெரிக்கா நேரடியாக காசா பகுதியில் களமிறங்கும். அது முக்கியமானது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கு பிரச்சனை இல்லை, அமெரிக்காவுக்கும் ஹமாஸுக்கும் பிரச்சனை. அதுதான் உங்களுக்கு சவுதி அரேபியா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப தப்பு அமெரிக்கா சொல்வதுன்னு. முதல் முறையாக சவுதி அரேபியா வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு, இது கூடாது, அவர்களுக்குள்ள நீங்க ஒப்பந்தம் போட சொன்னீங்க, போட்டாச்சு, ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுருச்சு, இனி வந்து அமெரிக்கா தலையிடக்கூடாது, உதவி செய்யுங்க, உணவுகளும் பொருட்களும் கொடுங்க, மக்களை வெளியேற்ற சொல்வது என்பது கூடாது என்று இன்னைக்கு சவுதி அரேபியாவுடைய அந்த குரல் என்பது கிட்டத்தட்ட ஒரு 57 இஸ்லாமிய நாடுகளும் அந்த குரலை ஒத்துட்டு தான் வரும். அது கிட்டத்தட்ட அந்த OIC சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகள் இன்னைக்கு முதல் முறையாக இது தப்பு, சண்டை வரைக்கும் வாய மூட்டிட்டு இருந்தாங்க, ஆனா இது 16 லட்சம் பேரை நம்ம ஏத்துக்கணும், அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது முடியாது, அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. இது அமெரிக்காவுடைய அடுத்த மூவாக பார்க்கப்படுகிறது. காரணம், பெஞ்சமின் நெதன்யாஹு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டாரு, ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு பயணம் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கூடிய விரைவில் முதல் வெளிநாட்டு பயணமாக ட்ரம்புடைய பயணம் இஸ்ரேல் நோக்கி இருக்கு போயிரு. இது முக்கியமானது. எப்படி வந்து ட்ரம்ப் வந்து தன்னுடைய பதவியேற்ற உடனே நெதன்யாஹுவை பார்த்தாரோ, இப்பொழுது வந்து ட்ரம்புடைய பயணம் என்பதும் இஸ்ரேல் நோக்கி போகுது. இஸ்ரேலுடைய ஜெருசலத்தில் வைத்து பல்வேறு அறிவிப்புகளை ட்ரம்ப் செய்ய காத்திருக்கிறார் என்று சொல்றாங்க. ஏன்னா ட்ரம்பை பொறுத்து நமக்கு தெரியும், எந்த நிமிஷம் எதை பேசுவாருன்னு தெரியாது. அப்ப ஜெருசலத்தில் வைத்து பல அதிரடியான முடிவுகளை அமெரிக்கா அறிவிக்க இருக்கிறது. அதனுடைய முதல் படியாகத்தான் ஐரோப்பிய யூனியனோட தொடர்பை கட் பண்றாங்க, ஐக்கிய நாடுகள் சபையோட உறவை கட் பண்றாங்க, WHOட. அதை விட சர்வதேச நீதிமன்றத்தில் நெதன்யாஹு மீதும் அவருடைய பாதுகாப்பு அமைச்சர் மீதும் அது இஸ்ரேல் காட்ஸ் மீதும் நீதிமன்ற பிடிவாரண்டு கொடுத்துச்சுல்ல, நீதியரசர் கொடுத்தாங்கல்ல, அந்த நீதிபதிகள் அமெரிக்காவுக்கு விசா கிடையாதுன்னு இருக்காருங்க. யார் எந்த சர்வதேச மன்றத்துல பிடிவாரண்ட் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அமெரிக்கால உள்ள இடம் இல்லை. இது எப்படிப்பட்ட ஒரு இது, நெதன்யாஹுவே சொல்ல முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப ஜெருசலத்துல போய் இவர் என்ன சொல்ல போறாரு பயணத்துல, அங்க வச்சு என்ன டிக்ளேர் பண்ண போறாரு? இது உடனடியாக என்ன சொல்லுவாரு? ரிட்டாலியேஷன் கொடுப்பாரு, ஒரு வாரத்தில் மக்கள் காலி பண்ணணும்னு சொல்லுவாரு. என்ன செய்வீங்க? இது என்ன மாதிரியான ரியாக்ஷனை அரபு நாடுகள் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தான் வரும் காலத்தில் ஒரு பெரிய அரபு நாடுகள் இதுவரை அமெரிக்கா சார்புடைய தான் இருந்தாங்க. ஏன்னால் இதுவரை அரபு நாடுகள் அமெரிக்கா சார்புடைய தான். குறிப்பா சொல்ல போனா கத்தாரா இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கட்டும், மத்திய கிழக்கு நாடுகள், எகிப்தா இருக்கட்டும். ஏனென்றால் எல்லாருக்கும் வியாபாரம் கெட்டு போய்விடும் என்கிற பயத்துல இருக்காங்க. இப்ப இப்படி டிக்ளேர் பண்ணா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? சவுதி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, மற்ற எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இந்த 16 லட்சம் மக்களையும் வந்து இப்படி கொண்டு வந்து கொடுக்கணும், எல்லா நாடுகளும் பிரித்து கொள்ளணும் என்பது அநீதி, அது நியாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
அது நியாயம் இல்லை தானே. அவன் நாட்டில இருந்து எல்லாரையும் நீ ஏத்துக்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த நிலப்பரப்பை விட்டுட்டு போகணும். அப்ப நிலத்துக்கான சண்டை. இப்ப இஸ்ரேல் இதுவரை செய்தது இந்த நிலத்துக்கான சண்டை. அகண்ட இஸ்ரேல் வேணும். குறிப்பா அதை புதுப்பித்து விட்டு உலகம் முழுவதும் இருக்கின்ற யூதர்களை குடியமத்துவோம் என்ற அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஏனென்றால் இந்த அல்-அக்ஸா மசூதி இடிக்கப்படும் நம்ம பேசியிருக்கோம். அல்-அக்ஸா மசூதி தானா இடிஞ்சு விழணும்னு சொல்லி பேசியிருக்கோம். காரணம், அவருடைய மத வழக்கப்படி அந்த அல்-அக்ஸா மசூதி இடிந்து விழுந்தால்தான் 3ஆம் கோயில் கட்டப்படும். அதற்கு பக்கத்திலேயே ஒரு மியூசியம் வச்சிருக்காங்க. அந்த மியூசியத்தில் இந்த கோயில் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று வரைபடத்தோட விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உலகம் முழுவதும் இருக்கின்ற இஸ்ரேலிய மக்கள் வந்து இந்த மியூசியத்தை பார்க்குறாங்க. இது தினமும் நடந்துகிட்டு இருக்கு ஜெருசலத்தில். அப்போ இதை இடிஞ்சு விழுகுவதற்கான வழிமுறை பிரகாரம் சுற்றி வந்து வெடிமருந்துகளை வைத்து வெடிக்கக்கூடிய வேலையும் பண்ணுறாங்க. அது இடிஞ்சு விழணும்னு பார்க்குறாங்க. இது ஒரு பக்கம். ட்ரம்புடைய ஆட்சி காலத்தில் தான் இது மாற்றப்படும் நினைக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இஸ்ரேலில் இருந்த ஒரு யூத பத்திரிகையாளர் எழுதிய விஷயத்தில் இந்த எபிசோடு என்பது லாஸ்ட் எபிசோட், ஜியோனிசத்தின் கடைசி எபிசோடு என்று எழுதினார். காரணம், இந்த ட்ரம்புடைய ஆட்சியோடு அகண்ட இஸ்ரேல் வந்துவிடும் என்று அவர் எழுதினார். அப்ப இந்த இஸ்லாமிய நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? அதுதான் அடுத்த கட்டம். பணம் முக்கியம் இல்ல, இதுதான் முக்கியம், பாலஸ்தீன முக்கியம் என்ற எழுச்சியோட வர்றாங்களா, இல்லை வந்து அடிமைப்பட்டு போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் எடுக்கின்ற வரலாற்றின் ஒரு முக்கியமான இடத்துக்கு திருப்பத்துக்கு நாம் நகர்ந்திருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்துக்கு பார்க்க வேண்டும். இப்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புவிசார் அரசியலை பேசியிருக்கோம். அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள், அமெரிக்க சார்பு நாடுகள், அமெரிக்கா அழிக்கணும்னு நினைக்கின்ற நாடுகள், அங்கிருந்து மக்கள் எங்க போறாங்க. அரபு நாடுகள், முஸ்லீம் நாடுகளா இருந்தாலும் அமெரிக்காவை எதிர்க்க முடியாத திராணியற்ற நாடுகளா இருக்கின்ற நிலை இனியாவது மாறுமா, இது எப்படி போகும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப விரிவா எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி சொல்றேன்.